குட் மார்னிங். ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருந்தது பொங்கல்? எப்படி மேடம் இருந்தது பொங்கல்? நல்லா இருந்ததுங்க சார் இன்னைக்கு மீட்டிங். நீங்க என்ன அதுல இருந்து கத்துக்கிட்டீங்க? என்ன உணர்ந்தீங்க? இல்ல என்ன உணர்ந்தோன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜாதி மதம் எதுவும் பார்க்காம பழகணுங்கிறத கத்துக்கிட்டேங்க சார். வெரி குட். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு சொல்ல தெரியலைங்க சார். ஆனா புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு சொல்ல வரலைங்க சார். இனி எல்லாம் சுகம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட். தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பரமசிவம் சார், ராவடி. சொல்லுங்க. சொல்றது வந்து நம்ம இந்த குப்பைகளை எரிக்கிறாங்களா, அந்த மாதிரி நம்ம உள்ளத்துல இருக்கிற அழுக்கு டஸ்ட்டுகளை எல்லாத்தையும் இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் நல்ல உள்ளங்களா உள்ள இருக்கிற மாதிரி உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் வெளியே ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு தான் போகி அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அதுதான் ஐயா எனக்கு புரிஞ்ச வரைக்கும். கரெக்ட் தான். ஆமா ஐயா. அது எல்லாரும் பண்ணிட்டோமா அப்படின்றதுதான் கேள்வி. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. பொங்கல் வந்து சிறப்பா இருக்கும். ஆமா ஐயா. வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும், குடும்பம் சிறப்பா இருக்கும். கரெக்டா? ஆமா ஐயா. வணக்கம் ஐயா. ரைட். ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எல்லா லீடருக்கும் காலை வணக்கம். நல்ல ஒரு விஷயத்த கொடுத்துருந்தீங்க. மனிதன் சிந்திச்சு உணர்றதுக்கும், நாம சில விஷயங்களை தவறு செஞ்சிருந்தாலும் இல்ல தவறுகள் செய்யாம இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல இது குருஜி ஆசான் சொன்ன விஷயங்கள். அதாவது இந்த மண்ணுல எதேதோ நம்ம படைச்சிருக்கிறோம். நாம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் ஆகட்டும், நம்ம செய்யக்கூடிய வேலைகள் ஆகட்டும், எல்லாமே நாம செஞ்சது, நாம கண்டுபிடிச்சது, இல்ல நாம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப இதா சொல்லிட்டு இருக்கிறோம். அது நாம கண்டிப்பா ஒரு பெரிய முட்டாளன்னு சொல்லிதான் சொல்ல முடியும். ஏன்னா காரணம், அந்த கண்டுபிடிப்புக்கு காரணமே அவன் பகவான் தான், ஈசன் தான் அப்படிங்கிறாரு. பெட்ரோல் காரை கண்டுபிடிச்சோம், இது பிளைட்டை கண்டுபிடிச்சோம். ஆனா பெட்ரோல் கண்டுபிடிச்சது அவர் தானே. அது மனுஷன்னா அது மண்ணுல தானே இருக்கு. இந்த மண்ணுல அப்ப அந்த மண்ணு எல்லாமே மண்ணுல இருக்கு. அந்த மண்ணை கண்டுபிடிச்சது பகவான் தான். மண்ணுல தான் பகவான் அதில் தான் இருக்காருன்றார். அந்த மாதிரி எஸ்டிஜில நாம அவ்வளவு செய்யறோம் இவ்வளவு செய்யறோன்றோம். எல்லாம் செஞ்சது எல்லாம் கௌதம் பாலி தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு பாவம். இன்னைக்கு நம்ம தொழிலுக்கு அவர் தான் பகவான், கடவுள். அந்த மாதிரி வெஸ்டிஜில பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நாம எதுவுமே கண்டுபிடிக்கல. ஆனா அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அவரு வச்சிருக்கிற அந்த வழியில நம்ம போனா எல்லாமே சர்வமா நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த உணர முடியுது. வெரி குட். எப்போ நீங்க வந்து சில விஷயங்களை செய்யணும், அதாவது பணம் கடனா இருந்தாலும் சரியே, கஷ்டமா இருந்தாலும் சரியே, அந்த கஷ்டத்தை கண்டிப்பா முடியும் அப்படின்றது அந்த முடிவு இருக்குது. ஏன்னா ஒரு மண்ணுல போட்ட விதையே வந்து பூவா மாறுது, காயா மாறுது, கனியா மாறுதுன்னும் போது அப்போ உன்னுடைய கண்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனா அந்த கண்களை படைச்சதே அந்த ஆண்டவன் தான். அந்த ஆண்டவன் வந்து உனக்குள்ளவே இருக்கிறான். அதையே நீ கண்டுபிடிக்கல. அதையே நமக்கு எல்லாமே கொடுத்தது கடவுள் தான். அப்ப இதையும் கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோட நீ பயணம் பண்ணல அப்படின்றது ஒரு தெளிவா அந்த இடத்துல ஆணித்தரமா அவர் கொடுக்குறாரு. அது ஆழமா அதை சிந்திக்கணும். அப்ப எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. நம்மளுடைய வழி என்ன, நம்மளுடைய விஷயங்கள் என்ன, தர்மம் தானம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ சம்பாரிச்சு தானம் பண்ணு, தர்மம் பண்ணுன்னு சொல்றாரு. அது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம். ரொம்ப அற்புதமா இருந்தது.
அந்த வார்த்தைகள் வந்து காலையில கேட்கும்போது மனசுல சிந்தனை, நிறைய யோசனைகள், நிறைய சிந்தனைகள், நிறைய செயலாக்கத்துல என்ன செய்யணும், செயலாக்கத்துல நம்ம என்ன செய்யாம இருக்கோம், என்ன செஞ்சோம், இல்ல என்ன தவறுகள் செஞ்சோன்றத திருத்திக்கிறதுக்கும் நாம உணர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு சார். ரொம்ப நன்றி. வெரி குட், கிரேட், சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதாவது மண்ணுல இருந்து எல்லாமே கிடைக்குது. ஆனா மண்ணை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஆனா ஒரு மண்ணையும் நம்ம உருவாக்கல. ஆமா சார், அதேதான். உண்மைதான், அது உண்மைதான் அழகா சார். அழகா நம்ம கம்பெனியோட வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்டோட நீங்க கம்பேர் பண்ணீங்க. அதுவும் அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். எல்லாத்தையும் பாலிசார் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுக்குறாரு. பட் அதை மார்க்கெட்டிங் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை. மார்க்கெட்டிங் எப்படி பண்ண போறோம்? வீடு வீடா எடுத்து போய் விற்கிறது இல்ல, இல்ல சார், அதை ஷேர் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். கண்டிப்பா. அப்போ ஓ, அதை செய்யும் போது கூட இன்னொரு மனிதனுக்கு, சக மனிதனுக்கு நல்லதை கொடுக்குறோம், ஆரோக்கியத்தை கொடுக்குறோம், பணத்தை கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு நேற்று ஒரு டீம் மீட்டிங், நம்ம பிரபு சார் ஒரு போட்டோ போட்டிருக்காரு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது அவங்க டீமை போய் அவங்க மீட் பண்ணதை, இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலே சக மனிதனுக்குள்ள மரியாதையும், சக மனிதனை சந்திக்கிற விஷயத்தையும், சக மனிதனோட நம்ம பேசுற விஷயத்தையும், நம்ம டீம்ல உள்ள ஒவ்வொருத்தருடையும் நம்ம பேசும்போது அங்க வரக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தோஷம் அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்தி இன்னும் இந்த வியாபாரத்தை சிறப்பா பண்ண வைக்கும். இதுதான் முக்கியம். அதுதான் சார். நான் ரொம்ப நாளைக்கு முன்னே உங்களுக்கு நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னதும் அதுதான். நான் ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் எனக்கு பிடிச்சதும் சரியே, எனக்கு ரொம்ப வெஸ்டேஜில் பிடிச்ச விஷயம், தொழில பிடிச்ச விஷயம், ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்னா இருக்கிறது, அந்த நட்போட பழகிறது, சந்தோஷமா இருக்கிறது, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது ரொம்ப, அதுல நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அதுக்கு பணத்துக்கு விட அதுக்கு தான் நான் ஆசைப்படுவேன். அதுதான் தொழில்ன்றது அப்புறம். ஆமா, இன்னைக்கு அதைத்தான் ஆசான்ஜியும் சொன்னாரு, ரொம்ப தெளிவா சொன்னாரு. நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃபேமிலியோட நம்ம எந்த மாதிரி இருக்கோம், ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு. அதாவது 1000 தான் நம்ம, அதாவது நம்ம பையன் தப்பே பண்ணியிருந்தா கூட பையனை கண்டிக்கும் போது தனியா கண்டிப்போம், ஆனா வெளியே விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம டீம்ல 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம டீம் பிரச்சனையை போய் வெளியே பேச மாட்டோம், நமக்குள்ளே சரி பண்ணிக்குவோம். ஆனா நம்ம டீம் பெஸ்டா இருக்கணும்ன்றதுல நம்ம தெளிவா இருப்போம், நம்ம டீம் நல்லா வரணும்ன்றதுல நம்ம தெளிவா இருப்போம். இன்னைக்கு யாருமே இந்த உலகத்துல யோக்கியம்னு சொல்லவே முடியாது, இன்க்ளூடிங் மீ. யாருமே யோக்கியம் கிடையாது, யாருமே சரியான நபர் கிடையாது. ஆனா நம்ம ஒரு சிலரோட தான் நம்ம பயணம் பண்றோமே தவிர எல்லாரோடையும் பயணம் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா சில விஷயங்களை நம்ம பொறுத்துக்க முடியாது, பொறுத்துக்கிறது இல்லை. ஏன்னா பொறுத்துக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும். இது வந்து மனிதன் தானே, எல்லாருமே மனிதன் தானே. ஒரு காக்கா இன்னொரு காக்காவை பார்த்து என்ன அது என்ன நினைக்குதுன்னு நினைக்கிறது இல்லை. தெளிவா சொன்னாரு. ஒரு மிருகம் ஒரு மிருகத்தை பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க சிந்திக்கிறதே இல்லை. அது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்குது. ஆனா மனிதன் மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய சக்தி, அந்த 6வது அறிவை பெற்றிருக்கிறான். அதனாலதான் அவன் ஒவ்வொன்றையும் பகுத்தறிஞ்சு. ஆனா ஒரு பெரிய இது என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ நம்ம கேட்டா. இந்த நிறைய பேருடைய பிரசன்டேஷன் தடைப்படுறதே இதனாலதான். நம்ம ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏதாவது இது பண்ணுவாங்களோ, நம்ம இந்த பிசினஸ் பண்றோம்னு தெரிஞ்சா தெருவில் உள்ளவங்களாம் நம்மளால தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம தெருவில் யார்கிட்டயுமே நம்ம சொல்றது இல்லை, என்ன பிசினஸ் பண்றோம்னு சொன்னது இல்லை. சொன்னா அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க. சில பேர் ஊருக்குள்ளே சொல்ல மாட்டாங்க, வெளியூர்ல தான் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. ஏங்க நம்ம செய்யறது ஒரு நல்ல ஒரு தொழில், ஒரு புனிதமான தொழில். இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகம், ஒரு கடவுளை பார்க்கறதுக்கு எல்லாரும் மொத்தமா போனோம், திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்கவோ இல்ல மேல்மருவத்தூர்ல போய் பார்க்கறதுக்கோ வேளாங்கண்ணிக்கு போறதுக்கோ எல்லாரும் ஒன்னா போகணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரிதான் வெஸ்டேஜும், எல்லாரும் ஒன்னா பயணம் பண்ணலாம். என்ன இதுவும் பல பேர் கோயிலுக்கு போறது, கடவுள்கிட்ட போய் ஐயா நீ செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி, நீ இந்த அளவுக்கு இந்த இன்றைக்கு வரைக்கும் நீ உயிரோட வச்சிருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு நம்ம நன்றி சொல்ல போறோம். ஒரு சில அப்ளிகேஷனையும் கொடுத்துட்டு வரோம், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஆனா வெஸ்டீஜில் நம்ம தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து இது மாதிரி டீமை நம்ம கரெக்டா வளர்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும், எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம், சந்தோஷம், அதோட அடுத்தடுத்து என்ன கிடைக்கும்,
நம்ம அதான் சொன்னாரு, 1 கோடி ரூபாய் இருக்கா, 2 கோடி ரூபாய் சம்பாதி, உனக்கு 2 கோடி ரூபாய் தேவை இல்லையா, 1 கோடி போதுமா, 1 கோடியை உதவி செய். தட்ஸ் ஆல். இதுதான் இலக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம இலக்கு என்னன்றதை தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது தானாவே வந்துடும். இது முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க, முடியும்னு நம்புங்க. எதுவா இருந்தாலும் சரி. ஸ்டார் குரூஸ் கப்பல்ல வர முடியுமா சார்? நான் வர முடியுமா சார்? உனக்காக தான் அந்த ஸ்டார் குரூஸ் கப்பல்ல பாலு சார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. யார் யார் முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வராங்க. முடியுமான்னு கேள்வி கேட்டவங்க எல்லாம் சென்டா பண்ண வருவாங்க. இன்னும் ஒரு சிலர் அதை பற்றி யோசிக்காதவங்க அவங்கவுங்க வீட்டிலே இருப்பாங்க, அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. இத்தனை வருஷமா சார், 15 வருஷமா செய்றேன் சார், இந்த வேலை தான் சார் பார்த்துட்டு இருக்கிறேன், பெருசா ஒன்றும் இல்லை சார், சொந்தமா வீடு கூட இல்லை சார் அப்படின்ற அந்த புலம்பலோட அவங்க போய் சேர்ந்துருவாங்க. அந்த புலம்பல் இல்லாம அதை மாற்றுறதுக்கான சக்தி தான் நம்ம கையில கிடைச்சிருக்க வெஸ்டீஜ். அந்த புலம்பலை தவிர்த்து உங்க குடும்பம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வெஸ்டீஜ். அதை எத்தனை பேர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறோம்? இது முடியுமா, இது நடக்குமா, இது கிடைக்குமா, இன்னுமே நம்ம ஜோசிய பார்க்கவே தேடிட்டு இருக்கிறோம். தெளிவா சொன்னாரு, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, எல்லா சக்தியும் உங்ககிட்ட இருக்கு. நீ எதை தேடணும்னு நினைக்கிறியோ, யார் யார் உனக்கு யாரோ ஒருத்தர் உனக்கு வந்து ஒரு தீர்வு தரணும் அப்படின்னாக்கா அவர் உங்ககிட்ட தான் இருக்காரு. எங்க இருக்காரு? உங்க வீட்டு கண்ணாடியில போய் பாரு, அவர் தெரியும் அப்படின்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்போ நம்ம முன்னேற்றக்கூடிய சக்தி எங்க இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்கு. வெற்றி எங்க இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம அதை பேச ஆரம்பிக்கும் போது வெஸ்டீஜை பற்றி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. நேற்று கூட போய் ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, சார் நான் வீட்டை விட்டு என்னால் வெளியே வர வச்சு வாய்ப்பே இல்லை சார், என்னால் கிச்சனை விட்டே வெளியே வர முடியாது சார். நோ ப்ராப்ளம், வராதிங்க, ஆனா எனக்கு ஸ்டார் குரூஸ் கப்பல்ல போன ஆசையா இருக்கு. அப்ப எப்படி வெளியே வருவீங்க? ஸ்டார் குரூஸ் கப்பல்ல போனா எப்படி வெளியே வருவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப இல்ல சார், சரி நீங்க வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், ஆனா ஸ்டார் குரூஸ் கப்பல்ல நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். அது முடியுமான்னாங்க. முடியும்னு. அப்ப நான் ஜூம் மீட்டிங்லாம் பாத்துருவேன் சார். நாங்க ஜூம் மீட்டிங்லாம் பாத்துருவீங்களா? இது போதுமே எனக்கு, நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க. வேற ஒன்றும் பெருசா இல்லை, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, நான் சொல்றதை மட்டும் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அது முடியுமாங்க? அது சாத்தியமா? ஹலோ, அதான் சொன்னேன், நீங்க இந்த ஜூம் மீட்டிங் மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, சொல்றதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 1 மாசம் கழிச்சு உங்களுக்கு வெளியே வர்றதுக்கான நாலேஜ் கிடைக்கும். நீங்களே பேசுவீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க சாதாரண இது இல்லை, எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கிறாங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் நல்ல வேலை செய்றாரு. ஆனா 2 பசங்க இருக்கிறதுனால அவங்களால அதை பண்ண முடியல, வெளியே வர முடியல. இதே நபருக்கு நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். நேற்று சொல்லும் போது மாற்றங்கள், நான் உங்க ஸ்டேட்டஸும் பாக்குறது இல்லை, உங்களோட ஃபேஸ்புக்லயும் பாக்குறது இல்லைன்னாங்க. பார்க்காம எப்படிமா எல்லாம் சொல்றேன் அப்படின்னேன். இல்லை நம்ம பார்க்க கூடாது, இப்ப நீங்க வேற ஸ்டார் குரூஸ் போறேன்ட்டீங்க, எங்களை ரொம்ப வெறுப்பேத்துறீங்க அப்படின்னு. ஸோ நம்முடைய ஸ்டேட்டஸும் நம்முடைய ஃபேஸ்புக் என்ட்ரியும் நிறைய பேருடைய மனசை மாற்றும். 5 வருஷமா வேணான்னவங்க இன்னைக்கு 300 பிவில ஜாயின் பண்றாங்க. இது எப்படி சாத்தியம்? அவங்க தான் வேணான்ட்டாங்களே, அவங்ககிட்ட ஏன் பேசணும் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் பேசுறதுனால எனக்கு என்ன குறைஞ்சிரும்? ஆனா அவங்க வந்தாங்கன்னா ஒரு நல்ல லீடர் என் கூட வருவாங்க. அவங்க இருக்கிறது பெங்களூர்ல, ராமமூர்த்தி நகர்ல. ஆனா ராமமூர்த்தி நகருக்கே போய் சொல்லும்போது அவங்களுக்கு புரியல. ஆனா சென்னையில வச்சு சொல்லும் போது, நேற்று சந்திக்கும் போது புரியுது. ஏன்னா இதுக்கு இடையில நடந்த விஷயங்கள் அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. புரியுதா? இவ்வளவுதான விஷயம். அப்ப தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். கட்டாயம் வருவாங்க, லேட்டா வருவாங்க. சில பேர் அவங்களுக்கு கடவுளுடைய அருள் இருந்தா உடனே வந்துருவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை, வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு குருஜி சொன்ன விஷயங்கள், இந்த பொங்கல் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நேற்று பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. இமீடியட்டா உங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன். மற்றவங்க உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம்.
சொல்லுங்க. பிரபு சார், டீம் எல்லாம் மீட் பண்ணிருக்கீங்க, எப்படி இருந்தது உங்க அனுபவம்? வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். பிரபு பேசுறேன் சார். கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சார் போயிட்டு டீம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேற்று நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு ஒவ்வொருத்தரை பார்த்து பேசிட்டு, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருந்தது, பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பண்ணுங்க, நாங்கள் திரும்ப வருவோம். நான் இங்கே வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டதுனால அவங்கள நேரில் பார்க்கக்கூடியது இல்லை. நேரில் பார்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அவங்கள பார்த்து பேசிட்டு, அவங்கள என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு, அடுத்தது அப்படியே போனோம். தென்றல் மேடம் பார்த்து, ஏழுமலை சார் எல்லாருமே பார்த்து பேசி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. இங்க இருக்க தனியா இருந்தோம். இப்ப சொன்ன மாதிரி ஒருத்தர் நேர்ல பார்க்கும்போது தான் மனசு விட்டு பேசுறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். என்ன பிரச்சனை இருக்கு, ஏது இருக்கு, எது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு லீடர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதாவது நேர்ல பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்றத விட நம்பிக்கை அதிகமா இருக்கு. நம்பிக்கை அதிகமா இருக்கு. அவங்களுக்கும் நம்பிக்கை அதிகமா இருக்கு, உங்களுக்கும் நம்பிக்கை அதிகமா இருக்கு. அந்த போட்டோல நல்லாவே தெரியுது. அது எஸ் சார். வேலு சார் முகத்திலேயோ கோகிலா மேடம் முகத்திலேயோ அந்த நம்பிக்கை தெரியுது. சோ அதனாலதான் அந்த போட்டோ முதல்ல போட்டேன். எப்பவுமே நம்ம டீமோட எவ்வளவு கான்டாக்ட்ல இருக்கோமோ, நம்ம டீமை எந்த அளவுக்கு சந்தி, அதுக்குதான் சொல்றோம் மினிமம் 15 நாளைக்கு ஒருடையாவது ஒரு டீம் மீட்டிங் போடுங்க. உங்க டீமோட போய் பேசுங்க, உங்க டீமோட உட்காருங்க. ரூபன் சார் வரணும், விக்டோரியா மேடம் வரணும் இல்ல, நீங்க தான் உங்க டீம் லீடர், நீங்க தான் உங்க டீமுடைய கேப்டன். அப்போ நீங்க பேசுறத உங்க டீம் கேட்க தயாரா இருக்கு. நீங்க சொல்றத நீங்க தான் சந்திக்கணும்னு சொல்ல அவங்க ஆசைப்படுறாங்க. மேடம் வரணும் அப்படின்றத விட நீங்க போகணுன்றத உங்க டீம் விரும்புது. உங்க டீமோட 15 நாளைக்கு ஒரு பேசி பாருங்க, டீம் எப்படி growth ஆகுதுன்னு. எல்லாருக்கும் ஜூம்ல 40 நிமிஷம் இருக்குங்க ஃப்ரீயா. நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுங்க, உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, அந்த ஐடியா ஆப்ரேட் பண்ணுங்க. உங்க டீம் அந்த 40 நிமிஷம் நீங்க பாருங்க. ஆனா டெய்லி 40 நிமிஷம் நம்ம கட்டாயம் நீ வரணும் அப்படின்லாம் ஆர்டர் போடக்கூடாது, ஆர்டர் போட முடியாது. ஆனா எப்ப தேவையோ, எப்போ அவங்களுக்கு தேவை இருக்கோ அப்பெல்லாம் நம்ம டீமை பார்க்கலாம். சில பேருடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள், இப்ப வேலையை கிளம்பிட்டு இருக்காங்க, சில பேர் 7 மணிக்கே வேலையை கிளம்பிடுவாங்க. அவங்கெல்லாம் நம்ம ஜூம்ல உட்காந்து கட்டாயம் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. எப்போ முடியுதோ அப்ப பாருங்க, எப்போ உங்களுக்கு புரியுதோ அப்ப பாருங்க. ஏன்னா அன்றைக்கு நேற்றாதான் கண்டிஷன் 300 பிவில் நான் வாங்குறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறேன், ஆனா என்னால விட்டு விட்டு பரவாயில்ல. ஏன்னா இந்த மாதிரி சொன்னவங்களாம் நான் பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு நம்ம போய் மெசேஜ் பேசும்போது நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க, நான் யார்ட்டையும் பேச மாட்டேங்க, நான் என்ன வாங்கிக்கிறேங்கன்னுவாங்க. நீங்க வீடு வந்து சேர முன்னாடி அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, சார் இந்த பக்கத்து வீட்டுல அந்த அக்கா கேட்கறாங்க, கொஞ்சம் வந்து சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டுல அந்த சார் கேட்கிறாரு, கொஞ்சம் வந்து சொல்ல முடியுமா? உங்களை கேட்டிருக்காங்களா இல்லையா? இந்த அனுபவம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கா இல்லையா? யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொன்னவங்க ப்ராடக்ட் வாங்கி அடுத்த நாளே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீங்க வந்து கொடுத்துட்டு போன பிறகு அவங்க வந்து கேட்டாங்க என்னங்கன்னு, நான் காட்டினேன் ப்ராடக்ட்லாம், அப்படியா இப்ப எனக்கும் கிடைக்குமான்னு கேக்குறாங்க சார், எனக்கும் வாங்கி தருவாங்களா, நானும் இந்த பிசினஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க சார். இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். பிரபு சங்கீதா சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. பாலு சாரோட, ஏழுமலை சாரோட சந்திச்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. போட்டோனுடைய அந்த சந்தோஷம், அந்த டீமுடைய ஒருங்கிணைப்பு, டீம் ஒருத்தரை பகிர்ந்துக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதம். அதே தான் எல்லாரும் செய்யணும்னு ஆரம்பத்துல இருந்தே நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். அது செஞ்சதுனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. நல்லா அவங்க டீம் நல்லா ஒரு கைடன்ஸா, ஒரு அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் அந்த புரிதல், அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகா அற்புதமா இருக்குது. ஆரம்பத்திலே அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, அது நல்லா போயிட்டு இருக்குது. தெண்டல் மேடம் டீம்ல அதுல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய லீடர்ஸுங்க அந்த மாதிரி தான் அதுல போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இப்ப நீங்க சொன்ன விஷயம், அந்த ப்ராடக்டை கொடுத்த பின்னாடி சில விஷயம் ஷேரிங் கேட்டிருக்காங்களா, இல்ல ப்ராடக்ட் வேணாண்டவங்க வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா, அது எனக்கு 2 நாளைக்கு முன்ன கூட அந்த டீம்ல இந்த அனுபவம் வந்து
4 வருஷமா நடந்துட்டே தான் இருக்குது நிறைய விஷயங்கள். ஏன்னா ஒரு அக்ரி ப்ராடக்டை கொடுத்துருந்தா கூட நம்ம 82 கொண்டு போய் நம்ம ஒரு பீஸை கொடுத்துட்டு வந்திருப்போம், ஒரு 1/2 லிட்டரோ ஏதாவது ஒண்ணு. பட் அது போட்டு அடிச்சு நல்லா இருக்குதப்பா, பரவாயில்ல அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் பக்கத்துல சொன்னதுனால, இல்ல அவன் தோட்டத்துல அடிக்கும்போது இது எதுக்கு இது போட்டு அடிக்கிற, இது என்ன பர்பஸ், இது இது நோய்க்கு உண்டான மருந்து கிடையாது, இது டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான மருந்து கிடையாது, இது என்ன புதுசா இருக்குது அப்படின்னு ஒருத்தன் கேட்கும்போது, ஏன்னா அவங்க தோட்டத்துக்காரன் எல்லா மருந்தும் யூஸ் பண்ணியிருப்பான். ஆனா நம்ம 82 வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. அது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் 99% கிடைக்கிறது இல்ல, 90% கிடைக்கிறது இல்ல. 10% யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருங்களோ லீடருங்க எங்கேயாவது அக்ரோல கொடுத்துருந்தா அது வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதை கேட்டுட்டு எனக்கு ஒண்ணு சார், பக்கத்து தோட்டத்துக்காரரு ஒரு 1/2 லிட்டர் கேட்கறாங்க சார், அவங்களுக்கு ஒரு பீஸ் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னு கேட்டது பல பேர். அது எல்லா லீடருங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். இப்ப 2 நாளைக்கு முன்ன நான் அப்படிதான், எங்க ரிலேஷன் தான், ரொம்ப நாளைக்கு பின்னாடி நான் இப்பதான் சொந்தக்காரருக்கு ஒவ்வொருத்தருக்கா இன்னும் சூடு போட்ட மாதிரி, அதாவது பார்த்து பார்த்து பிள்ளைங்களுக்கு சூடு வைப்பாங்க, சின்ன குழந்தைல அடம் பிடிச்சா சொன்ன பேச்சு கேட்கலன்னா. அந்த மாதிரி சொந்தக்காரங்க சொல்லி சொல்லி கேட்கல, யாருக்கிட்டையும் சொல்லி நாம நெகட்டிவாவே வெளியே வந்தோன்றதுக்கு காரணத்துக்காக சொல்லாமலே இருந்தோம். இப்போ ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நாளா செய்யறோம், யார் யாரும் பிடிச்சும் முகம் தெரியாதவனெல்லாம் நம்ம அதிகாரம் பண்ணி சொல்றோம், இல்ல நம்ம போய் அழகா அவங்களுக்கு பக்குவமா சொல்றோம். சொந்தக்காரருக்கு மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லலாமேன்னு சொல்லும் போது அவங்க ஏதோ ஒரு விஷயத்த இப்ப வாங்குறாங்க, ஏதோ தேவையானதை எடுத்துக்கிறாங்க, 1 2. அந்த மாதிரி எடுத்ததுல ஒரு ரிலேஷன் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சோப்பு பேஸ்ட் தான் கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் துணி லிக்யூடு, ரிலீஃப் கிரீம் இதெல்லாம் பார்த்து வாங்கினவங்க இப்ப முந்தா நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி, ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஒரு 10 சோப்பு வேணும் ஆமா, ஒரு 10 சோப்பு கொண்டாந்து ஒட்டுக்கா கொடுங்க, எங்களுக்கு இப்போ சோப்பு தேவைப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. 10 சோப்பு ஒட்டுக்கா கேட்டிருக்காங்க. ஒரு சோப்பு கூட இல்லமாமா, நாங்க அந்த சோப்பே போடுறது இல்ல, நாங்க மைசூர் சாண்டல் தான் யூஸ் பண்றோம், மைசூர் சாண்டலை தவிர வேற எது எங்களுக்கு நான் பிடிக்கிறது இல்ல, செட் ஆகுறது இல்லைன்னு சொன்னவங்க இந்த சோப்பு பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு கடைசியில இப்போ பாத்தீங்கன்னா 10 சோப்புக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் சார், எல்லாமே விஷயங்கள் நடந்தால்தான் நம்ம ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னு சொன்னாதான் சார் தெரியும். சொல்றதும் அது தெளிவா சொல்லணும், சொல்றது இருக்கிறத எப்படி யூஸ் பண்றணும் முறையும் சொல்லணும், எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். பிரபு சங்கீத சார் ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பரா அற்புதமா. பாலு சார் ரொம்ப அற்புதமா, நல்ல மனிதர். பாலு வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியட்ல வந்தாலே எல்லாருக்கும் ஒரு பிடித்த நபர்களா அறிமுகமானவர். ஏன்னா எல்லாரையும் அழகுபடுத்தி போட்டோ எடுத்தவர் அவர் தான். அதனால அவரே அந்த டீம்ல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப அற்புதம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். பாண்டியன் சார் சொல்லுங்க சார். நல்லதுங்க சார். வெஸ்டேஜ் புரியாதவங்க தான் சார், புரியாதவங்க தான் முடிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க சார். புரிஞ்சவங்க எல்லாம் பறக்க ஆரம்பிச்சாங்க, புரியாதவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். தெரியாதவங்க முடிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க சார். இதை புரிஞ்சவங்க பறக்க ஆரம்பிக்கிறாங்க சார். அதாவது இதை நான் முழு மனதா புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சவங்க பறக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம புரியணும், முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமா சார். ஆமா, அதாவது புரிஞ்சுக்கிட்டதால தானே பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா சார். அப்ப முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சார். பறகுது சார். பறகுதுன்னாக்கா நான் சென்னைக்கு போட்டோமா, நான் குளத்தூர் போட்டோமான்னு கேட்கறது இல்லை சார். அது பாட்டுக்கு அது தேடுது, போடுது. எங்கேயும் இறைவன் அதுக்குன்னு இறைவன் வச்சிருக்காரு. அதை போய் அங்க முடிச்சிட்டு நேரம் வந்து அது இல்லத்துல வந்து அடங்கிட்டு சார். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு உண்மையில ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது உங்க பேச்சு கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு சார். எங்களுக்கு எங்க லீடருங்க எனக்கு சப்போர்ட் பண்றதும் இன்னும் சிறப்பா இருக்கு சார். மாத்தி ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க சார். ஜெயராம் சார், சண்முகம் சார், ஜெகதீஷ் சார் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு இன்னொரு ஹெல்ப்பா இருக்கு, அந்த ஸ்டாக் பாயிண்ட் ஓனரும் கொஞ்சம் இன்னும் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க சார். எது இருந்தாலும் ஆம்பூர்ல சுமதி மேடம் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட்டா கேளுங்க சார், எல்லாமே நான் சப்போர்ட் பண்ணி தரேன். 2 மணி ராத்திரிக்கு வந்து பொருள் வேணுமா வந்து எடுத்துன்னு போங்கன்றாங்க. அந்த சப்போர்ட் ஒன்று போதும் இல்லை சார் நமக்கு. இது உண்மையிலே பெரிய பாக்கியம் தான் சார். நான் விஷயம் இணைஞ்சதுக்கு எங்க ஜெகதீஷ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் சார். ஏன்னா அவர் தான் அந்த வழியை காட்டினவர். அவர் நான் என்னைக்கு மறக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட்
வேற யாராவது பேசணும்னா பேசுங்க. இது லாஸ்ட் வீக் ஒரு ஹோம் மீட்டிங், இன்றைக்கு கூட ஒரு ஹோம் மீட்டிங் போறோம் இப்போ. ஸோ இது முடியுமா, இது நடக்குமா, இவங்கெல்லாம் செய்றாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். சரி, எஸ்டிஜில இன்னைக்கு வரைக்கும் சித்தார்த் சிங் சார்ல இருந்து, ராஜன் சார்ல இருந்து, விக்டோரியா மேடத்துல இருந்து எல்லாருமே 1-to-1 ஹோம் மீட்டிங் போயிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 10 பேர் டீம்ல வந்தோடனே அவங்க வேலை செய்வாங்க, நம்ம உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னைக்காவது விவசாயத்துல 4 தென்னை மரத்தை நம்ம வச்சிட்டோம், இல்ல பூச்செடியை வச்சிட்டோம் அப்படின்ட்டு அந்த பூச்செடியை நம்ம பராமரிக்காம இருந்தால் அதுல இருந்து பூ பறிக்க முடியுமா? இல்ல ஒரு தக்காளியை வச்சிட்டோம், அப்போ அது பாட்டு தக்காளி வந்துனே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப அதை பராமரிக்கணும், அதுக்கு உரம் போடணும், அதுக்கு பூச்சி இருக்கான்னு பார்க்கணும், அந்த பூச்சியை எப்படி கிளியர் பண்றதுன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், எல்லாமே செய்யணும். இது எல்லாமே தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் நம்ம சரியான ஈல்டிங் பண்ண முடியும். எஸ்டிஜும் அதே மாதிரி தான். டீம் மீட்டிங், ஹோம் மீட்டிங் எல்லாமே நடக்கணும் 1-to-1. நாளைக்கு ஒரு சிறப்பான நாள், உமன் சிஎன்டி. யாரா இருந்தாலும் சரி, எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாளைக்கு வந்து புதுசா வந்து மீட்டிங் அட்டன் பண்ணாலும் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டு ஒரு மூவ்மெண்ட் இல்லாம என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறவங்களா இருந்தாலும் நாளைக்கு சிஎன்டிக்கு வந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் பிறக்கும், ஒரு புது வேகம் பிறக்கும். ஏன்னா அங்க சாதாரணமா இருந்த லேடிஸ், ஏன்னா நாளைக்கு ஃபுல்லா லேடிஸோட டெஸ்ட்மோனியல் மட்டும்தான் இருக்கும் அந்த உமன்ஸ் சிஎன்டில, உமன்ஸ் டெஸ்ட்மோனியல். ஆனா சக்சஸான லேடிஸ், சிங்க பெண்களை அங்க பார்க்கலாம். சிங்கப்பெண்ணேன்னு பாடுறது இல்ல, ரியல் ஹீரோயின்ஸை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வெஸ்டீஜ் ஆபீஸ் நுங்கம்பாக்கத்துல 11 மணிக்கு நடக்கக்கூடிய சிஎன்டில நீங்க யாரை கூட்டு வந்து உட்கார வச்சாலும் ரியல் ஹீரோயின்ஸ் எல்லாரும் அங்க வருவாங்க. அவங்க வயசானவங்களா, வயசு கம்மியா இருக்கவங்களா, கருப்பா இருக்கவங்களா, சிவப்பா இருக்கவங்களா இல்ல, வெஸ்டீஜை நேசிச்சு செய்யறவங்க, வெஸ்டீஜை நேசிச்சு செஞ்சதுனால சக்சஸ் ஆனவங்க, டூர் போனவங்க, கார் வாங்கினவங்க, இன்னைக்கு மாசம் 50,000க்கு மேல சம்பாதிச்சுட்டு இருக்கிற நிறைய லேடிஸ் அங்க பார்க்கலாம். அதனால நாளைக்கு காலையில 11 மணிக்கு எல்லாருமே நுங்கம்பாக்கம் ஆபீஸ் வாங்க, உங்க டீமோட வாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கான இடம் அது, உங்களுடைய வெற்றிக்கான இடம் அது. நம்ம எப்படி வெற்றி பெறுறது? எல்லாரும் ஜெயிக்கிறாங்க, எல்லாரும் அவங்களுக்கு தான் அந்த இது கிடைக்குமா, இவங்க தான் டூர் போக முடியுமா, இவங்க தான் கார் வாங்கணுமா? இல்ல, உங்களாலேயே முடியும், உங்களுக்குள்ளே அந்த திறமை இருக்கு. ஆனா அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறதுக்கும் நாளைக்கு உமன் சிஎன்டியை பயன்படுத்து. சரியா? நாளைக்கு எல்லாரும் சந்திப்போம், வாங்க. நிச்சயமா வெற்றி நிச்சயம். எல்லாருக்குமான வாய்ப்பு இது, சிறப்பா பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்க வெளியூர்ல இருந்தா கூட வரலாம். ஏன்னா புத்தருக்கு போதி மரத்துல ஞானம் பிறந்த மாதிரி தமிழ் மேடம் ஏற்கனவே நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க, நல்லாவே ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனாலும் போன மாசம் வெஸ்டீஜ் ஆபீஸ், போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் வெஸ்டீஜ் ஆபீஸ் நுங்கம்பாக்கத்துல வந்து ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ண உடனே 300 பிவிக்கு நம்ம வாங்கணும், இந்த 300 பிவி கான்செப்ட் நம்ம செய்யணும்ன்ற முடிவெடுத்தாங்க. அந்த முடிவெடுத்தது தான் அவங்க போன மாசம் செய்யறதுனால இந்த மாசம் செய்வாங்க, முடியும். நம்ம முடிவு பண்ணிட்டா இந்த பிரபஞ்சம் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணும். நம்ம எந்த சாமியை கும்பிடுறோமோ அந்த சாமியை நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நம்புங்க. நாம எடுக்கிற முடிவை தான், நம்முடைய எண்ணங்கள் தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை. அதை பெருசா கனவு காணுங்கள்னு சொன்னார் அவரு. அப்ப நம்மளுடைய கனவு பெருசா இருக்கணும், நம்முடைய ஆசை பெருசா இருக்கணும். அதை அடையிறதுக்கான வழியை நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தா கடவுள் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. ஸ்டார் குரூஸ் கப்பல்ல வரணுமா? முடியும். 300 பிவி கான்செப்ட் ராஜன் சார் அழகா போட்டு கொடுத்துருக்காரு. முடியுமா? முடியும். ஆனா முடியும் அப்படின்றத முதல்ல நம்ம நம்பணும், நம்ம செயல்படணும். கட்டாயமா அந்த இதை நம்ம ரீச் பண்ணிடலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 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 தேங்க்யூ.